இதுல வேன்ல 10 பேர் இல்ல இது விருப்பப்பட்டு பாக்குறதுக்காக போனாங்களா இல்ல கட்சி சார்பில் கட்சியில எத்தனை மணிக்கு போனாங்க? 12 மணி. மதியானம் 12 மணிக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டாங்க? இல்லைங்க, ஒண்ணும் இல்ல, போயிட்டு வந்துடலாம். போனாங்க. தண்ணிக்குன்னு ஏதோ எடுத்துட்டு போனாங்களா? தண்ணி கொண்டு போல சும்மா அப்படியே ஒரு இடத்துக்கு போற தண்ணி சும்மா நான் போகாதுன்னு சொன்னேன். போய் அங்க போய் திருப்பி வந்துட்டு திருப்பி தண்ணி குடிச்சுட்டு தெரிஞ்சிச்சு. நானும் போறேன், 2 பேரும் சேர்ந்து போவோம். சரி, பக்கத்து வீட்டு பிள்ளை கூட போகுது, துணைக்கு துணையா போயிட்டு வரணும்னு நானும். இப்ப இவங்க போனாங்க இல்லையா, அங்க கூட்டமா இருக்குன்றத பத்தி உங்க யாருக்கா தகவல் சொன்னாங்களா? யாருமே சொல்லல. அவங்களே போனுங்கன்னு யாரு பக்கத்துல கூட இருக்கவங்க கூட யாரும் சொல்லல. எங்க நம்பர்ல உங்களுக்கு தெரியும். சொல்லலதான் கேக்குறேன். தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருவோம், போய் கூட கூட்டி வந்துருப்போம். இல்ல இப்ப உங்க வீட்டுல இருந்து போன் எடுத்துட்டு போனாங்களா? இல்லைங்க, போன் இல்லையா? போன் வீட்டுல வச்சிருக்கோம். போயிட்டு வந்துருவோம் சீக்கிரம். நான் கூடவே போவேன், அதனால போன் எடுக்கணும். சரி, அவர் வர்றாருன்ட்டு வந்துருவாங்க. நேற்றுக்கு போன் எடுத்துட்டு போகல, வீட்லயே வச்சிருக்கோம். பக்கத்துலயும் சொல்ல முடியாது. ஆமா. எப்படிமா அவங்க விழுந்தாங்களா? என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே தெரியலீங்களா. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருக்கீங்க? 7:30 மணிக்கு வாட்ஸ்அப்ல என்னன்னு இந்த மாதிரி அவ்வளவுதான். அவ்வளவுதான். எப்படி செத்தாங்க, எப்படி போனாங்க வந்தாங்க, எத்தனை மணிக்கு செத்தாங்க, எந்த அப்படியா? அவங்களோட கூட போனவங்க யாருமே சொல்லல. நாலஞ்சு பிள்ளைங்க போனாங்க, அவங்க எல்லாம் உருவிட்டு ஓடியாண்டாங்க. அவங்க வயசு பிள்ளைங்க வந்துட்டாங்க. அவங்களே நாங்க கரண்ட் ஆஃப் பண்ணனும் கீழ தான் விழுந்தோம். சொல்லிருப்பாங்கல்ல, கரண்ட் ஆஃப் ஆனது போலீஸ் தள்ளு முடியல, கரண்ட் ஆஃப் பண்ணனும் விழுந்ததான்னு சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாவே தெரியல. அவங்க என்ன சொல்றது, இப்படி சொன்னா கூட பாதிப்பு வருமோன்னு அவங்க பயப்படுறாங்கம்மா. பயப்படுறாங்க. நேற்றுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்டாங்க. இதோ சொன்னாங்க, நான் எப்படிமா என்ன சொல்ல முடியும் அதிர்ச்சி அதிர்ச்சியில அந்த பொண்ணை வெளியே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு பிடிச்சிட்டாங்க வயசு பிள்ளைங்கள. அதுக்குதான் அம்மா வராதுன்னு சொன்னேன். அம்மா போய் வராம போயிட்டாங்களே எல்லாருக்கும். எதுக்குன்னா இனிமே இது மாதிரி போகக்கூடாதுன்றது நம்மளுடைய பெரிய இழப்பு. இது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. நம்ம பிள்ளைங்க நாம தான் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா போனது இந்த மாதிரி கூட்டத்துல போய் இப்ப ஏற்கனவே திருச்சியில இதெல்லாம் கூட்டம் நடந்திருக்கு, இவரோட கூட்டமே. அப்பயே நிறைய கூட்டம் வந்தது பார்க்கணும். அந்த சம்பவம் நடக்கலைங்களா, அதுதான் சொல்றேன். அதை பார்த்து நம்ம கூட்டத்துல போறது 12 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க. 12 மணிக்கு சென்டர். நீங்களும் நினைக்கலையா மத்தியானம் வரலையே சாப்பாட்டுக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கலையா? போன் இல்லைங்களா, யாரே போன் கொண்டு போய் தான் போன் பண்ணுமா. போன் இல்லாம கூட போனவங்க யாரு போன என்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இல்ல, மத்தவங்களை போய் கேட்டீங்களா? அந்த மாதிரி யாரு அம்மா போன் கொண்டு போனாங்கன்னா கேக்குறாங்க. அவங்களும் அவங்க வீட்டுக்கார நம்பிதான் இருப்பாங்க. சரி, இப்ப ஆசையில போனாங்கம்மா. இந்த பொண்ணுங்க சொல்லிச்சு, காசெல்லாம் இது இல்லம்மா, சும்மாதான் நாங்க வயசு பிள்ளைங்க சும்மா போறோம், நாங்க நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு ஓரமா நின்று விஜய பாக்க கூடாது, நானும் வரேன்னு எங்க மாமியாராதாமா போயிருக்கிறாங்க. ஒரு ஆசையில தானே போவோம். எல்லாரும் ஒரு பிரபல நடிகர் வராரு, அரசியல்வாதியை தாண்டி அரசியல் இதுல எங்களுக்கு தெரியாதுமா, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.